எஸ், குட் மார்னிங், வணக்கம் சகோதரர்களே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் மக்கள் வந்தாங்க, பார்த்தாங்க, கொடுத்தாங்க, செய்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நன்றி. ஏன்னா கொஞ்ச நாள் கேப்புக்கு பிறகு மறுபடியும் பழைய புத்துணர்ச்சியோட நம்ம வேலை செய்கிறோம். எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சப்ஸ்கிரைபர் மீண்டும் பல தோல்விகள், நெருக்கடியான சூழ்நிலையில் கூட ஆதரவாக இருந்தவங்க நிறைய பேர். அடுத்த அதை வச்சுதான் நாங்களும் செய்கிறோம். ஓகே, எல்லா நேரத்திலும் தவறுகள் நடந்துராது. அப்படி நடந்தா கூட நம்ம அதை எடுத்து நின்று ஜெயிச்சு போகணும். எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி. இப்போ இன்னைக்கு நம்ம நியூசிலாந்து பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நியூசிலாந்து வந்து கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது வந்து சீசனல் ஒர்க் விசா. ஓகே, இப்பவும் இனி அதை பத்தி தான் சொல்ல போறேன். அது 7 மாசம் விசா. அது வந்து சீக்கிரத்தில் வர வேண்டியது 2 மாசம் கழிச்சு இப்போ விசா வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் குரூப் உள்ளது. ஸோ அடோனியத்தில் அவங்க அப்போலோ மெடிக்கலுக்கு போறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல 2வது பேச்சு போடாம வச்சிருந்தது. அப்போ 2வது பேச்சு இப்போ உடனே கேட்குறாங்க. அது நம்ம கொடுத்தோம்னா இதுக்கு பண்ணணும். இதுக்கு யாராவது வர்றதீங்கன்னா அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. நியூசிலாந்து இங்க வந்து பெர்மிட் அடிச்சுன்னா பெரிய அளவு விஎஃப்எஸ் அந்த மெத்தட் இல்லை. இங்க கிடைக்கிறது வந்து சீசனல் ஒர்க் விசா. அது ஒரு 7 மாசத்துக்கு உள்ளது வருது. அப்போ எல்லாமே இந்த கம்பெனிஸ் வந்து அவுட்டர்ல அவங்க ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்காங்க, வேர் ஹவுஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஜாப்பா தான் எடுத்துட்டு போறாங்க. அப்ப சீசனல் தான் கிடைக்குது. ஓகே, இது அமேசான்காரன் கூட சீசனல்ல தான் கொண்டு போறாங்க. அப்போ இந்த நியூசிலாந்துல என்ன ஜாப் இருக்குன்னு சொன்னா, வேர் ஹவுஸ்ல பேக்கிங் மட்டும்தான் இருக்குது. போன தடவை கொண்டு போது அதுல சூப்பர் மார்க்கெட்டும் இருந்துச்சு, அந்த ஒர்க்குக்கு வந்திருக்கு. இப்போ நமக்கு தேவைப்படுகிற வேலைக்கு ஆட்கள் என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி வந்து வேர் ஹவுஸ் தான் அங்கே ஜாஸ்தி. ஓகே, எங்க பாருங்க ஒரு 50 பேர் 100 பேர் அதுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க. அதுதான் நல்ல அவைலபிளா இருக்குது. ஸோ ஒன்லி பேக்கிங். எந்த பொருளாக இருந்தாலும் அதை பேக் பண்ணணும், காற்றில் அடைக்கணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், அதை ஏத்துறது இறக்குறது, இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஒர்க்கர் இது தேவைப்படுது. இதுக்கு என்ன படிப்பு ஈஸியா நோ ப்ராப்ளம். வயசு 50 வரைக்கும் சாலிடா எடுக்கிறாங்க, நோ ப்ராப்ளம். இதுக்கு யாராவது இருந்தால் நீங்க அப்ளை பண்ணலாம். இது நியூசிலாந்து சேலரி நம்ம இந்தியன் ருபீஸ் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்ட்ட கிடைக்கும். அகாமடேஷன், டியூட்டி டைம், ஃபுட், அகாமடேஷன் ஃப்ரீ ஃபுட் இருக்குது பார்த்துருங்க. ஃபுட்டு சில நேரத்தில் டியூட்டி டைம் ஃப்ரீ. மற்றபடி அது எப்படினாலும் நம்ம ரூம்ல மீதி பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல் டைம் 3 டைம் மீல்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 20 days to 30 days எடுக்குதுன்னு கேட்குறோம். ஒரு 1 month கொடுங்க. இதில் யாராக இருந்தால் உடனே வாங்க. பேமெண்ட் டர்ம்ஸ் ரொம்ப ஈஸி தான். அதாவது இது வந்து ஒரு சின்ன அட்வான்ஸ் இருக்கு போகிறதுக்குள்ள. ஓகே, அப்புறம் அங்கே ரீச் ஆகி 15 days கழிச்சு அங்கே பேப்பர்லாம் கன்வெர்ட் பண்ணி வேலைக்கு கொடுத்து ஓகே சொன்னா இங்கே பேமெண்ட் ரிலீஸ் பண்ணோம். அதை பற்றி தான். ஓகே, இது மினிமம் இப்போ போகும்போது சீசனபிள் ஒரு விசா 7 மாசத்துக்கு விசா வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே போய் இறங்கி அது கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ ப்ராசஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே கன்வர்ஷன் அவங்களுக்கு தெரியும். இந்த 7 மாசம் முடிஞ்ச உடனே அந்த ஒர்க் பெர்மிட் முடியுது, அதுக்குள்ள கன்வர்ஷன் போட்டு வச்சிருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கண்டினியூ ஆகும். அப்படியே அதுக்கு என்ன வழி உண்டோ இவங்க அங்க போய் இறங்கி இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அப்புறம் தான் இந்த காசு ஓகே சொன்னா இந்த அக்ரிமெண்ட் போட்ட பிரகாரம் இங்க உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் பணம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அதுக்கு நாங்க இங்க பொறுப்பு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கொடுப்போம். ஓகே ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் 50 வயசு வரைக்கும் இருக்கலாம், 45 50 வயசு. ஏன்னா பேக்கிங்க்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. மேல் ஃபீமேல் ஓகே, ஈஸினாரும் ஓகே தான். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ மேட்டர். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஷுவர் ஷார்ட் விசா. வந்தனால தான் நான் மீண்டும் இதுல கேட்கறேன். ஏன்னா அவங்களே கேட்டாங்க, மீதி யாராவது உடனே கொடுக்க சொல்லுங்க. நான் ஒரு 10 கேண்டிடேட் 10 ஒர்க்கர்ஸ் மறுபடியும் நான் எடுக்கிறேன். யாராவது நியூசிலாந்து போகணும்னா உடனே என்ன கால் பண்ணுங்க. இதுக்கு ஒரு சின்ன அட்வான்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் போகும்போது 50 ரூபா டிக்கெட் காசும் வாங்கிக்கிட்டு மீதி உள்ளதுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட், மீதி உள்ளதுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் எழுதி இங்கே பேமெண்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ல ஹோல்டர்ல வச்சிருவாங்க. அங்கே போய் இறங்கி ஏர்போர்ட்ல இறங்கணும்னு இங்கே பைசா கொடுக்கணும்னு நாங்கள் கேட்க மாட்டோம். அங்கே இறங்கி அவங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒர்க்கிங் ஸ்பாட்ல போய் இவங்க ஐடி ப்ரூஃப்லாம் கொடுத்து கன்வர்ஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு 10 daysல ஒரு அந்த அங்கே வேலை செய்யறக்குள்ள லோக்கல் ஐடி கார்டெல்லாம் கிடைச்ச பிறகு இவங்க ஓகே சொல்லுவாங்க. அப்போ பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் அந்த சிஸ்டம். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கூடனால இது ஆக்சுவலி ரீச் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாலாம் ரீச் பேமெண்ட் இப்போ எத்தனை லட்சம் வாங்க, இது அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் நார்மலாக ஷெங்கனோட விட கொஞ்சம் கூடுதல் இருக்கு. ஸோ இது வந்து பேமெண்ட் என்னால் இங்கே கட்டிட்டு என்னால் போக முடியாது, அங்கே போய் சேர்ந்துட்டு நான் கட்டிக்கிறேன். அப்போ எனக்கு நாங்கள் அந்த மாதிரி உள்ளவங்க இதுக்கு ஓகே. அதனால கால் பண்ணுங்க.
நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி தரேன். எனக்கு ஆஸ் யூஷுவலாக ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, ரெஸ்யூம், இங்கிலீஷ் முக்கியங்க. இங்கிலீஷ் முக்கியம். இங்கிலீஷ் வந்து ஆவரேஜ் இங்கிலீஷ் பேசணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒர்க் பண்ணுறதே இன்னும் பேக்கிங் தான், பட் அங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேட்குறாங்க, இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ மேல் ஃபீமேல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாராக இருந்தாச்சு தான், 50 வயசுக்குள்ள யார் வந்தாச்சு தான், மினிமம் 20-22, அது மினிமம் ஏஜை பற்றி பிரச்சனை இல்லை, பெரிய படிப்பு தேவையில்லை, ஆவரேஜ் இங்கிலீஷ் பேசணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் போதும். ஓகே, ஸோ எஸ், அவ்வளோதான் மேட்ரு. இதில் யாராவது தேவைப்படுதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சேலரி கண்டிப்பாக 1.25-1.30 அந்த ரேஞ்ச் கிடைக்குது. ரூட்டி டைம் மீல்ஸ் இருக்குது. மற்றபடி மற்ற டைம் நம்ம தான் பண்ணி சாப்பிட்டுக்கணும். அகாமடேஷன் ஃப்ரீ. ஓகே, அது நியரஸ்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல அகாமடேஷன் இருக்குதான். தயவு செய்து இதில் யாராவது போகணும், நியூசிலாந்து 1 month மேக்ஸிமம் டைம் எடுக்கிறோம். ஓகே, உங்களுக்கு அக்ரிமெண்ட் சிஸ்டம் பிரகாரம் செய்யணுமா தரம் பண்ணலாம். கன்ஃபார்மாக ஆள் இறக்குறோம், நம்பி வாங்க. ஓகே, ஸோ கீழே நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் ஏதாவது புது வேலை வந்தால் கொடுக்குறேன்.